அவர்களே, நண்பர்களே, அவையோரே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நேர் வணக்கம். உங்களுக்கு தெரியும், இதை நான் செஞ்சா வைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், இந்த நிலைமை என்பது நாங்கள் யாருமே கண்டறாதது. எங்களுடைய வாழ்க்கையில் ஆயுள் காலத்திலே இந்த விஷயம் என்று நான் பார்த்ததிலே சுனாமி எங்களுக்கு தெரியும். சுனாமி வந்தது, கடலுக்கு கொண்டு போனது. அதிலே மிக கூடுதலான மக்கள் இறந்து போனார்கள். சுனாமியிலே கிட்டத்தட்ட இலங்கையில் மட்டுமே கிட்டத்தட்ட 1,50,000க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போனார்கள். அதற்கு பிறகு இந்த டிட்வா புயல், இந்த மலையத்தில் வந்த மண் சரிவு, இதனாலே மிக கூடுதலான பொருளழிவு, சொத்தழிவு, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு அழிவு, உயிரழிவு ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் கிட்டத்தட்ட இப்பொழுது உள்ள புள்ளி விவரத்தின்படி 630 பேர் இறந்திருப்பதாகவும் 203 பேரை காணவில்லை என்றும் அறிவித்திருக்கிறார்கள். நாங்கள் 203 பேர் காணவில்லை என்றால், இதுவரைக்கும் காணவில்லை என்றால், நாங்கள் அவர்களையும் இறந்ததாக கருதுவோமாக இருந்தால் கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். 800க்கும் மேற்பட்ட உயிரிழந்திருந்தாலும் கூட அதிலே இந்த டிட்வா புயல் என்பது உருவாக்கிய அழிவுகள் என்பது கூடுதலாக வடகிழக்குகள் ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த டிட்வா புயலும் அதனால் ஏற்பட்ட மழையினாலே ஏற்பட்ட மண் சரிவினாலேயும் ஏற்பட்ட அழிவுகள் என்பது மலையகத்தை மிக கூடுதலாக பாதித்திருக்கிறது. வடகிழக்கு கொழும்பு, வடகிழக்கு மற்றும் தெற்கு போன்ற இடங்களிலே உயிரிழந்தவருடைய ஒப்புடைய மலையகத்தில் மாத்தளை, மாத்தளை, பதுளை, நுவரெலியா, கண்டி, இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்த உயிரிழப்புகள்லாம் மிக அதிகம். மதுரை, தேங்க்யூ, மதுரை, இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்தவர்களுடைய உயிரிழப்பு தான் மிக கூடுதலானது. சொல்ல போனால் இதை நாங்கள் அதை ஒப்புடுறோம்ன்றது இல்லை, ஆனால் ஃபேக்ட் உண்மை கதைக்கு ஒப்புண்டு இருக்குத்தானே. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, இதற்கு முதல் போன முறை நான் 3 வருஷத்துக்கு முதல் இன்னொரு மண்சரிவு நடந்தது மலையகத்தில். மீடிய பெத்த ஏதோ பேர், மீடிய பெத்த அந்த மண்சரிவு 30 பேர் ஒரே அடியாக இறந்து போனாங்க. 40 பேர் நினைச்சு கொள்ளும், 40 பேர் இறந்து போனாங்க. அதை கூட என்னன்னா, இது எங்களுடைய பிழை தான், எங்களுடைய கவனக்குறைவு தான். 40, 30 சொல்லி நாங்கள் எண்ணிக்கையாக தான் நினைக்கிறோமே ஒழிய உயிர்களாக கருதுறோம் இல்லை. இன்றைக்கு இந்த மலையகத்தில் இருந்து மறைந்தவர்கள், அதிகமானவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் என்பது கூட எந்த அளவுக்கு மற்ற பிரதேச மக்களுடைய கவனத்துக்கு வந்திருக்கிறது என்பது மிக பெரிய கேள்வி என்ன பொறுத்த வரைக்கும். மற்றது இதுல தீர்க்கக்கூடிய பிரச்சனை, தீர்க்க முடியாத பிரச்சனை சொல்லி பல பிரச்சனை இருக்குது சொல்ல போறேன். ஆனா மலையக மக்களுடைய பிரச்சனை என்பது அதுக்கு மிக கூடுதலாக பொறுப்பை ஏற்க வேண்டியவர்கள் மலையகத்தில் இருக்கக்கூடிய தோட்ட முதலாளிகளும், மலையகத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய உழைப்பை சுரண்டி பிழைப்பவர்கள் தான் இதுக்கு மிக முக்கியமான பொறுப்பாளிகள் என்று சொல்லிக்கிட்டால், இந்த மண் சரிவு என்பது இயற்கை அனர்த்தம் என்று சொல்ல முடியாது என்ன பொறுத்த வரைக்கும். அந்த மண் சரிவு என்பது இயற்கை அனர்த்தம் தான் அது. ஆனால் அந்த மண் சரிவுக்கு அந்த மக்களை அந்த மண் சரிவுகளில் அந்த மக்கள் இறந்து போவதற்கு ஆதாரமாக இருந்தவர்கள் இந்த மக்கள் மண்சரிவு ஏற்படுத்தக்கூடிய இடத்திலே தான் அவர்களுக்கான வாழ்விடம் இருந்தது. அவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை, ஏற்பாடும் இல்லை, அவருக்கான சொந்த நிலம் இல்லை, காணி இல்லை, ஒண்ணுமே இல்லை. அப்ப அவர்கள் கொடுக்கப்பட்ட இடங்களெல்லாம் லைன் காணிகள் இருக்கிறது, லைனில் இருந்தவர்களால் இருந்தார்கள் மிக கூடுதலாக. அப்ப இந்த மண்சரிவுக்கு இதுக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லி கேட்டால், இந்த நாங்களும் எல்லோரும் தான் பொறுப்பேற்க வேண்டும். இந்த மக்களை நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வரலாம், நாங்கள் உங்களுக்கு வாழ்விடம் தர்றோம், உங்களுக்கு வாழ்க்கை தர்றோம் என்று சொல்வது என்பது மிகவும் மோசடியான ஒரு கதை என்ன பொறுத்த வரைக்கும். இப்ப நான் இப்ப யூகேல இருக்கிறேன் சொல்ல போனா, நீங்க எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்க. நான் யூகேல இருக்கிறேன், எனக்கு நானே இந்த யூகேல அவை வடகிழக்கு போயிடுவேன்னு சொன்னா அவை எவ்வாறான ஒடுக்குதலுக்கு உள்ளாக வேணும் என்றதெல்லாம் தெரியும் எங்களுக்கு. அவைக்கு உலகம் நடந்தது என்றது எல்லாருக்கும் தெரியும், எனக்கு தெரியல. எனக்கு யூகேல இருக்கிற இன்றைக்கு நான் யூகேல இருந்தவர்கள் எனக்கு இன்றைக்கு இந்த நாட்டில் இருக்க விருப்பம் இல்லை. ஏன் விருப்பம் இல்லை? எனக்கு இங்க உள்ள யாழ்ப்பாண தாக்கோட எனக்கு ஏழாம கிடக்குது, மல்லுக்கட்டை. இங்க மிக தெளிவான இது இருக்குது எங்கள்கிட்ட. என்னது? வர்க்க பிரிவு இருக்குது, வர்க்க பேதம் இருக்குது, எல்லைட்டான ஆள் இருக்கான், திருநமலக்கான உழைக்கிறான் ஒரு பக்கத்துல இருக்கான். அப்படி சொல்லி எங்களுக்கு மிக மோசமான வர்க்க பிரிவினை இருக்குதா இல்லையா? வெளிநாட்டுல தமிழர்களுக்கு மத்தியில் இருக்கா இல்லையா? இருக்குதா இல்லையா? இதுக்கு யாரு காரணம்? இங்க கோயில் இருக்குது, கோயிலுக்கு எத்தனை பேர் போகணும்? கோயிலுக்கு போக முடியுதா? கோயில்ல என்னென்ன உள்ளுக்குள்ள கூடிய அந்த அரசியல் யாருக்கு தெரியுமா? எங்களுக்கு இல்லை. நாங்கள் பயப்படுறோம்.
ஏன்னா அந்த கோயிலுக்குள்ள நாங்க போக முடியுமா? அந்த கோயிலில் உள்ளவர்கள் யார்? இந்த கோயில் யாருக்காக இருக்கிறது? அவருடைய அந்தஸ்துக்கு ஆளடி அந்தஸ்துக்காக கோயில்களை வைத்துக் கொண்டு இருக்கிறார்களா, அல்லது ஒரு பொது நிகழ்ச்சிக்கான கோயில் வச்சிருக்காங்களா? இவ்வளவு நேரத்திலையும் சொல்ல போன எவ்வளவு கோயில்களில் உள்ளவர்கள் எவ்வளவு பணத்தை சேர்ந்து ஊருக்கு அனுப்பி இருக்கிறாங்க இந்த இடருக்குள்ளேயுமே. அப்ப இதுக்கெல்லாம் வந்து நாங்கள்லாம் பொறுப்படுகிறோம். புதிய மார்க்சிஸ்ட் கட்சி, நாங்கள் மக்களுடைய சேர்ந்த கட்சி. நாங்கள் வந்து 40 வருடங்களுக்கு மேலாக மக்களுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி. நாங்கள் எங்களுக்கு வருகின்ற பணத்தையோ பொருளையோ வந்து நாங்கள் எங்களுக்குள்ளே வைத்திருப்பதில்லை. நேரடியாக மக்களுக்கு கொண்டு போய் அந்த மக்களுக்கு நேரடியாக வழங்கி அந்த மக்களுடைய வாழ்வை ஏதோ ஒரு கட்டத்திலே உயர்த்த முயற்சிப்பவர்கள். முட்டுமுழுதாக உயர்த்துவோம் என்பது இல்லை. உண்மையை சொல்லப்பட நாங்கள் ஏன் இந்த பெயரோடு வந்திருக்கோம்னு சொல்லி கேட்டால், இந்த பெயர் தான் எங்களுடைய அடையாளம். இந்த பெயரை தான் நீங்கள் நம்புங்கள். நாங்கள் என்பது இந்த பெயர் தான், இந்த கட்சி தான் நாங்கள். எனவே நிறைய பொறுப்பு இருக்கிறது எங்களுக்கு. இது வணக்கம் என்ன சொன்னீங்க? சில பேர் சொல்லுங்க என்னோட கேட்கறேன். நான் ஸ்பீச் பண்ணி கொண்டிருக்கேன். சத்தியமாக ஸ்பீச்சே இல்லை. சரி, நான் எந்த அங்கலாய்ப்புகளையும் ஆவேசங்களையும் கொட்டி கொண்டிருக்கேன். பேச்சுன்றது வேற மாதிரி பேசலாம். அது வடிவால உடுப்பு போடணும் பேசலாம். சரி தானே? நாங்கள் அப்படி பேச பழகியவர்கள் அல்ல. நாங்கள் சாதாரணமாக தான் பேசக்கூடியவர்கள் நாங்கள். மற்றது என்ன விஷயம்னு சொல்லி கேட்டால், இதுல காடழிப்பு ஒரு காரணம் இருக்குது. மனுஷனுக்கு காடழிப்பு மிக முக்கியமான காரணம். காடை யார் அழிக்கிறார்கள்? மக்கள் அழிக்கிறார்கள். மக்கள் காடு அழிக்கிறார்கள் இல்லை, காட்டை முதலாளிகள் அழிக்கிறார்கள். இந்த காடழிப்பு மற்ற உங்களுக்கு தெரியும். இது குளோபல் வார்மிங், குளோபல் புவி வெப்பமடைதல். இதுக்கு யார் காரணம்? புவி வெப்பமடைதல் நாடுகளுக்கு காரணமா? இல்லை, புவி வெப்பமடைதல் காரணம் என்ன? இந்த மிகப்பெரிய கேபிட்டலிஸ்ட், மிகப்பெரிய பெருமுதலாளிகள் அணுகூட்டு ஆய்வுகளும் அது இதுவும் யுத்தமும் தான் இதுக்கு காரணமா இருக்கு. அப்ப இந்த விஷயங்கள் தான் இந்த மஞ்சளுக்கு காரணமா இருக்கு. மஞ்சரிவு என்பது ஒரு இயற்கை அனர்த்தம் அல்ல. அது முதல் ஏற்றுக்கொள்கிறீங்களா? எல்லாரும் மஞ்சள் இயற்கை அனர்த்தம் என்று ஏற்றுக்கொள்கிறீங்களா? இல்லையா? இயற்கை அனர்த்தம் அது மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட அனர்த்தம் மஞ்சரிவு. அதுதான் நான் சொல்லுகிறேன். நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்வீங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா அது மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட அனர்த்தம் தான் மஞ்சரிவு. மற்றது இந்த மக்கள், இந்த மலையக மக்கள் 200 ஆண்டு கால வரலாற்றை கொண்டு 200 ஆண்டு காலம் 10 அல்ல 12 தலைமுறை வந்துடுது மலையகத்துக்குள்ள. 12 தலைமுறை வந்துடுது அதுக்குள்ள. அந்த மலையக மக்கள் இடம் தான் மலையகம். அந்த மலை, அந்த காத்து, அந்த பூமி, அந்த பள்ளிக்கூடம், அந்த கோயில், அந்த பண்பாடு, வரலாறு இதெல்லாம் விட்டு போட்ட மக்கள் வெளியே போவானா இல்லையே. அவன் அந்த மலையத்துக்கான ஒரு தனிநாட்டுக்காக போராடவில்லை ஒழிய அவங்க வாழ்க்கைக்காக தினம் போராடி கொண்டிருக்கான் என்பதை நாங்கள் எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு இடம், இந்த நாங்கள் நிற்கிற இடம் என்று சொல்லி கேட்டால். இதுக்கு பிறகும் மலையக மக்கள் மஞ்சரிவால் இறந்தார்கள், மலையக மக்கள் வந்து இப்படி காணாமல் போனார்கள் என்கிறது வரக்கூடாது. நாங்கள் இந்த இடத்திலேயே நாங்கள் தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்து இதுக்காக வந்து நாங்கள் தொழிற்பாட்டில் இறங்க வேண்டும். அதற்கான அந்த மஞ்சரிவை கண்டுபிடிக்கக்கூடிய இது நாங்கள் லண்டன்ல இருக்கிறோம். சுவிட்சர்லாண்டிலே அதுக்கான இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இன்றைக்கு அக்கா சொன்னோம் சுவிட்சர்லாண்டு அதுக்கான ஒரு டெக்னாலஜி இருக்கு. சுவிட்சர்லாந்து கூட மலைகள் உள்ள இடம் சுவிட்சர்லாந்து மஞ்சரிவு அபாயமான இடங்கள்ல வந்து மக்களை அனுமதிக்க மாட்டாங்களாம் வந்து. அப்ப நாங்கள் அந்த மாதிரியான அறிவியல் ரீதியான தங்கச்சி நீங்க காய்ச்சல் நல்ல விஷயம் சரிதானே. அந்த மஞ்சரிவு அபாயத்தை கண்டுபிடிக்கக்கூடிய குறைந்தபட்சம் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த கண்டுபிடிக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை என்றாலும் நாங்கள் ஓரளவுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். சரியா? இல்ல நாங்கள் எங்கட மீட்டிங் அப்படித்தான் நாங்கள் பிள்ளைகளை வச்சு கொண்டு அப்படி வச்சு தான் மீட்டிங். அப்ப தொழில்நுட்பத்தை என்றாலும் நாங்கள் கண்டறிந்து அந்த மக்களுக்கு நாங்கள் கொடுக்கலாம். குறைந்தபட்சம் தொழில்நுட்பத்தை கண்டடிச்சு கொடுக்க வேண்டும். மற்றது மிக கூடுதலான இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் நிறைய காலம் தேவைப்படுகிறது இந்த இழப்பை வந்து நாங்கள் நிவர்த்தி செய்து கொள்வதற்கு. இதிலே வந்திருக்கக்கூடிய எல்லோருமே நாங்கள் எல்லோருமே வந்து இதிலே மிக அக்கறையோடு கரிசனையோடு கவலையோடு தான் வந்திருக்கிறோம். நிச்சயமாக இதே மாதிரியான ஒரு விஷயம் வந்து இனியும் மலையகத்திலே நடக்கக்கூடாது என்றதுக்கான ஒரு திடசங்கப்பத்தை நாங்கள் இப்போவே பூண வேணும். நாங்கள் வந்து நாளைக்கு இன்னொரு மீட்டிங் இன்னொரு மீட்டிங் போயிட்டோம். எங்களுக்கு நாங்கள் இந்த மலையக மக்களை வந்து இன்னும் ஒரு அழிவுக்குள்ள வந்து கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஏன்னா மலையக மக்கள் இலங்கையின் வரலாற்றை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லி கேட்டா மலையக மக்கள் அந்த
அந்த வந்த வழித்தடம் இருக்குது எங்க அவங்க தமிழ்நாடுல இருந்து வந்த அந்த வழித்தடம் அந்த கப்பலுக்கு ஆதிலட்சுமி அந்த கப்பல் பேர் அந்த ஆதிலட்சுமி இதுல வரைக்கும் அதுல அறுவாசி பேர் அதுல செத்து போயிட்டாங்க கப்பலுக்குள்ள வந்து கப்பல் தாண்டி செத்து போனாங்க அறுவாசி மலையக மக்கள் அதுக்குள்ள சரி. அதுக்கு பிறகு இலங்கையில நடந்த இந்த இனவன்முறையில வந்து 83 ராயட்ஸ்ல கூட மலையக மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டனர், வெட்டப்பட்டவர் மலையக மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. அதுல நான் கேள்விப்பட்ட ஒரு கதை என்னன்னு சொல்லி கேட்டால் அந்த நேரம் 83 ராயட்ஸ் டைம்ல வந்து நான் நினைக்கிறேன் யாரு பிரசிடண்டா இருந்தது இலங்கைக்கு யாரு ஜேஆர் அவராக தான் இருக்கணும். அவர் வந்து இப்ப எல்லாருக்கும் இலங்கை முழுக்களுமே வந்து தமிழர்கள் வெட்டப்படுகிறார்கள் சொல்லி அவர் சொன்னா எங்க நூறையாள் வெட்டப்படையிலன்னு சொன்ன உடனே நூறையாள் வெட்டப்படும் காட்டி கொடுத்த மாதிரி தானே அது நூறையாள் வெட்டையில மாதிரி தானே அது புரிஞ்சுச்சா? அப்படி மலைய மக்கள் மிக மிக மோசமாக ஒடுக்கப்பட்டிருக்காங்க. அந்தந்த காலகட்டங்களில் மிக மோசமாக மலைய மக்கள் ஒடுக்கிறதுக்கு காரணமாக யாழ்ப்பாணத்தில் இருந்திருக்காங்க. வந்து அதுல மிக மோசமான ஒரு செய்தி மலைய மக்களுக்கு பிரஜா உரிமை கொடுக்கணும்னு சொல்லி யார் சொன்னார் தம்பி தெரியுமா? மலைய மக்கள் அவர்கிட்ட இப்ப கடைசியில் இங்க எம்பியா இருக்காரு. என்ன பேர்? கயந்திரமாரி தான் பண்ணி என்ன பேர்? பொன்னம்பல் சரி. அப்ப அவர் தான் மலைய மக்களுக்கு கொடுக்கக்கூடாது. அப்ப அங்கவே தொடங்கினது மலைய மக்கள் மீதான அடக்குமுறை. அதுக்கு நாங்களும் காரணமா இருந்திருக்கிறோம். இப்ப இதுக்கு சில இலங்கை அரசாங்கத்தை மட்டும் நாங்க பண்ண சொல்லி கொண்டிருக்க மிக பல நான் யாழ்ப்பாணம் நாங்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நாங்கள் தான் குளர பிடிச்சு கேட்கணும். நீ என்னத்துக்கு வந்து இந்த மேல் செஞ்ச எந்த மக்களுக்கு என்று கேட்கணும். நாங்கள் வேற யாரும் கேட்க மாட்டாங்க. இப்படி வந்து அழிஞ்சு போய் இன்றைக்கும் வந்து அவங்க வந்து இன்றைக்கு மலைய மக்கள் வந்து நிக்கிற வந்து அவங்க உழைப்பிலையும் அவங்க துணிச்சலையும் அவங்க இதுல இருந்தா நிக்கணும் இன்றை வரைக்கும். அப்ப நாங்கள் அந்த மக்களாக நிற்க வேண்டும். எதிர்காலத்துல வந்து இந்த ஒரு மண் சரிவு இந்த ஒரு மாதிரியான விஷயங்கள் இதுகள் வந்து இந்த மலைய மக்களை வந்து தாக்கி வந்து மலைய மக்களை உயிராவது ஏற்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு செய்திகளும் வந்து ஒவ்வொரு நடந்த அவ்வளவு சம்பவத்தையும் யோசிச்சு பார்த்தால் நித்திர வரா சரி. அந்த குழந்தைகள் செத்து போனது அதுல ஒரு போலீஸ்காரன் அவன் ஒரு அடக்குமுறை கருவி. ஆனால் அவன் ஒரு தவப்பன் தான். அவனை பொண்ணு சொல்லிக்கிட்டா எல்லாத்தையும் குணங்கள் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்தனாங்க. அதுக்கு ஒரு பென்சில் வந்தது. பென்சில் எடுத்த உடனே எனக்கு நான் பென்சில் எடுத்து கழுவி வச்சு போட்டு நான் பென்சிலை கொண்டு வந்துட்டேன். அதுக்கு பிறகு பிணங்கள் இழுக்க வரம்பரையில அந்த பென்சில் அந்த குழந்தைய கொண்டு செத்து தானே இருக்குதுன்னு சொல்லி அவன் கவலை பண்ணான். அப்படி வேறு கதைகள். அப்போதான் சார் சொன்னான்னு சொன்னா அதை சேர்த்துக்கள்ல விழுந்து போச்சு. அவருக்கு தெரியாது உடம்பு லைட் இல்லை 2 பேர் கிடக்கு. பிள்ளை வந்து டேடியில் கூப்பிடுது. அவர் தப்புன பிள்ளை எங்கே தெரியாது. கொஞ்சம் இடத்துல பிள்ளை சத்தம் கேட்க டேடியில் தப்பன் காது கேட்கலையா தப்பனுக்கு முன்னாலும் பிள்ளை செத்து போச்சு. இதே மாதிரி 1000 கதைகள் அந்த மக்களுக்கு. அவர்களும் வாழ பிறந்த மக்கள் அவர்கள் இப்படித்தான் இழந்து போகணும். இரவு நித்திர கொண்டவர்கள் இப்படி அனுப்பி பார்த்தா ஆக்களை காணல மண் சரிஞ்சு அப்படியே முடிஞ்சு போயிடுச்சு. 2-3 கிராமங்கள் மலையகம் அழிஞ்சு போயிடுச்சு. அப்ப இந்த மாதிரியான செய்திகளை வந்து நாங்கள் சொல்ல வேண்டி இருக்குது. இதை இனியும் சொல்ல வேண்டிய தேவை வரக்கூடாது. நாங்களும் இதுக்கு முக்கியமாக பொறுப்படுத்து இதற்கு அரசியலாக நாங்களும் இந்த செய்திகளை வெளியே கொண்டு போக வேண்டும். சார் சொன்ன விஷயங்கள் கேட்டிருப்பீர்கள், மிக முக்கியமான விஷயங்கள். அவர் அந்த நான் நினைக்கிறேன் அந்த கொழும்பு மிரர் பத்திரிகையில் வந்த விஷயம் அதுதான் அப்டேட்டட் 11ஆம் தேதி அது வந்தது. நான் பார்த்தேன். சரியான ரீசென்ட்லி அப்டேட்டட் விஷயங்களை உங்களுக்கு சொன்னவர் எல்லாம் ஃபேக்ட் தான். உங்களுக்கு ஒன்றுமே பொய்யும் இல்லை ஒன்றும் இல்லை, எல்லாம் ஃபேக்ட் தான். எனவே நண்பர்களே இன்றைக்கு வந்து இதில் கலந்து கொண்டதுக்கு உங்களுக்கு நன்றி. இதை தொடர்ந்து என்னது கலந்துரையாடல் வைக்கலாம் அப்படி கொண்டு வாங்க. அப்போ இதுக்கு பிறகு என்ன கலந்துரையாடல பங்கு பெற்றுவார். சரிண்ணே இதோட கொஞ்சம் 7 மணி நேரம் உங்களோட சேஷம் கொஞ்சம் ரவுண்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்க. சரிண்ணே இனி நீங்கள்லாம் பேச போறீங்க. நான் பேச மாட்டேன். பேசினாங்க யாருமே பேச மாட்டேன். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கட்டாயம் துணிஞ்சு சொல்லுங்க. நீங்கள் துணிஞ்சு சொல்லாமல் இருக்கிற